அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளை கும்பலின் தலைவன் முகமது இக்ரம் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்களை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் காவல்துறையினர். இக்கும்பல் பல்வேறு மாநிலங்களிலும் ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டுள்ளதால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள பங்களா வடிவிலான வீடுகளுக்குள் புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்த கும்பல் பவாரியா என்றால், அதே தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள வங்கி ஏடிஎம்களை தகர்த்து கொள்ளையடிப்பது மேவாட் கும்பல். இந்த கொள்ளை கும்பல் ஹரியானா மாநிலம் பல்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆரம்பத்தில் இந்த கும்பல் வெளிமாநில லாரிகளை கடத்தி சென்று அதில் இருக்கும் பொருட்களை கொள்ளையடிப்பது, ஓட்டுநர்களை கொலை செய்வது போன்றவற்றை செய்து வந்தனர். காலப்போக்கில் சைபர் கிரைம் குற்றங்களை செய்ய தொடங்கினர். குறிப்பாக வங்கி ஏடிஎம்களை குறிவைத்து பணத்தை கொள்ளையடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்கென அங்கு அவர்களுக்கு தனி பயிற்சியே அளிக்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் உள்ள ஏடிஎம் மிஷின்களை கேஸ் வெல்டிங் கொண்டு எப்படி பணப்பெட்டியை வெட்டி எடுப்பது, கேஸ் கட்டிங் பயன்படுத்தும் போது ரூபாய் நோட்டில் தீ பற்றாமல் எப்படி அதனை கட்டிங் செய்வது, பணத்தை கொள்ளையடித்த பிறகு காவல்துறையின் கண்ணில் படாமல் எப்படி சொந்த ஊருக்கு பணத்துடன் பத்திரமாக திரும்பி வருவது, அதே போல கொள்ளை சம்பவத்தை செய்திட திட்டங்களை தயார் செய்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அதே பகுதியைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோருக்கு அளிக்கப்படுகிறது. இந்த கும்பல் நாடு முழுவதும் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். இதன் தலைவனாக ஹரியானா மாநிலம் நுகு மாவட்டம் பிஸ்ரு பகுதியைச் சேர்ந்த முகமது இக்ரம் செயல்பட்டு வந்துள்ளார். மேற்கு வங்கத்தில் இவர் மீது அதிக அளவிலான குற்ற வழக்குகள் உள்ளன. பிற மாநிலங்களில் பிடிபடும் போது வெவ்வேறு பெயர்களை கொடுத்துள்ளனர். அதற்கு ஏற்ப ஆதார் கார்டு உள்ளிட்ட போலி ஆவணங்களையும் வழங்கியுள்ளனர். அனைத்து மாநில காவல்துறைக்கும் இந்த கொள்ளை கும்பல் சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த நிலையில் இவர்களது புகைப்படங்களை கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் கேரள காவல்துறையினர் இந்த கும்பலை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். பிற மாநில காவல்துறையினரும் கொள்ளை கும்பல் பற்றிய தகவல்களை கேட்டு வருகின்றனர். நேரடியாகவும் வந்து விசாரித்து சொல்கின்றனர். புதிய தலைமுறைக்காக நாமக்கல்லிலிருந்து செய்தியாளர் துரைசாமி. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்.